அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் மறுக்க வேண்டிய அவசியம் அல்ல, மார்க்கத்தை நாம் மறுக்க வேண்டிய அவசியம் அல்ல. சாதாரணமாக அலட்சியமாக இருந்தால் போதுமானது, ஷைத்தான் நம்மை தீண்டி விடுவான். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ் மறுத்து வாழ்றவங்களுடைய லிஸ்டே வேற. நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் என்றைக்கு ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி செய்து வாழ்கிறோமோ அப்பதான் சைத்தான் கெடுப்பான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கெடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம சைத்தானுடைய ரூபத்தில் தான் நம்ம இருந்திருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? ஒருத்தர் தொழாமை இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சைத்தானுடைய ரூபத்தில் இருக்கிறார். ஒருவர் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிறார் என்று சொன்னார் அவர் சைத்தானுடைய உருவத்தில் இருக்கிறார். என்றைக்கு அல்லாஹ்வை ஏற்று மார்க்கத்தை ஏற்று உண்மையான முறையில் முஸ்லிமாக மோமினாக வாழ வேண்டும் என்று யார் திட்டமிடுகிறாரோ, அதற்கு உண்டான அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயலுகிறாரோ அவரைத்தான் சைத்தான் கெடுக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யார் அப்படி உலக அலங்காரத்தை, உலகத்தினுடைய ஆசையை, உலகத்தினுடைய மோகத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்தினுடைய ஜீனத்தின் பக்கம், உலகத்தினுடைய அலங்காரத்தின் பக்கம் யார் திரும்பி விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வானாம் தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்வானாம் தெரியுமா? ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவானாம். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஷைத்தான் வந்து நம்மளை பிடிக்கிற கதை வேற. ஆனா மார்க்கத்திற்கு எதிராக நாம் செயல்பட தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கிறணும். மார்க்கத்தை அலட்சியப்படுத்தினால், தான் உடுக்கக்கூடிய உடுப்பிலிருந்து ஒரு சாதாரணமாக முடியை வெட்டக்கூடிய விஷயம் வரை அதிலே நாம் ஷைத்தானுடைய போக்கை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஷைத்தானை உற்ற தோழனாக நமக்கு ஆக்கி விடுகிறார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. ஷைத்தானை அல்லாஹ் உற்ற தோழனாக ஆக்கி விடுகிறான் என்று சொன்னால் பிறகு அவனுடைய நிலைமை என்ன? அவன் இந்த உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் மிக துணிச்சலாக செய்வான். அதுதான் அவனுக்கு அலங்காரமாக காட்டப்படும்.